ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்நாள் இனியாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவுடைய 5ஆம் நாள் நம்ம பார்க்க போறோம். இந்த 5ஆம் நாள் சுவாமி அம்பாளும் கங்க குதிரை வாகனத்துல வலம் வருவாங்க. இதுக்கு வேடுபரி லீலை அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. இந்த வாகனத்துல சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணா நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை என்ன தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருளுக்கு விதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சி முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாறை பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சக்கரம்பலம் தில்லையம்பலம். சுவாமியும் அம்பாலும் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் இந்த தங்க குதிரை வாகனத்துல காட்சி கொடுப்பாங்க. இந்த தங்க குதிரை வாகனத்தை மீனாட்சி அம்மா காட்சி கொடுக்கும் பொழுது வருஷத்துல ஒரு நாள் மட்டும் இந்த 5ஆம் திருநாள் மட்டும் மீனாட்சி அம்மா தங்க செருப்பு போட்டு காட்சி கொடுப்பாங்க. அந்த தங்க செருப்பு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையை ஆண்டுட்டு இருந்த பீட்டர் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் இருந்தார். அந்த கலெக்டர் என்ன பண்ணுவாருன்னா, தினந்தோறும் கோவிலுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருவாரு. குதிரை விட்டு இறங்க மாட்டார். குதிரையே கோவில வலம் வந்துட்டு தெற்கு கோபுரத்துக்கிட்ட நின்று அம்பாளை வழிபட்டுட்டு அப்படியே போய் அவருடைய அன்றாட பணிகளை செஞ்சுட்டு இருப்பார். இதை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார். தொடர்ந்து செஞ்சிருக்கும். ஒரு நாள் மதுரையில பெரிய மழை பெய்யுது. அவர் இதே மாதிரி அன்னைக்கு அம்பாளை தரிசனம் பண்ணி அம்பாளை வணங்கிட்டு அவருடைய வேலையை பார்க்க அவருடைய கலெக்டர் அலுவலகத்துக்கு போயிடுறாரு. அங்க போகும்போது பெரிய மழை பெய்யுது. அந்த மழையில அவர் பெரிய இடி இடிக்குது. அவருடைய வீட்டு மேல அந்த இடி விழுகுது. அப்போ அங்க ஒரு குழந்தை வரா. அந்த குழந்தைக்கு ஒரு 5-6 வயசு அந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தை நல்ல பச்சைப்பட்டு பாவாடை போட்டு முகமெல்லாம் மஞ்சள் பூசி ஆபரணங்கள்லாம் போட்டு தலையில மல்லிகை பூலாம் வச்சு அந்த குழந்தை அவரை கையை பிடிச்சு வெளியே கூப்பிடுது. அந்த வீட்டை விட்டு நீ வெளியே வான்னு கூப்பிடுறாங்க. அவருடைய மனைவியும் வராங்க. அந்த அம்மாவும் சேர்த்துட்டு அந்த குழந்தை கூப்பிட்டு வெளியே வந்துருது. இந்த குழந்தை கூப்பிட்டோடனே அவங்க 2 பேரும் என்னன்னு கேட்காம வெளியே வந்த அடுத்த நிமிஷம் அந்த வீட்டு மேல இடி விழுந்து அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருது. அதை பார்த்த பீட்டர் பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி. நம்மளை காப்பாற்றுவது யாரு? இந்த குழந்தைக்கு இந்த நேரம் ஏன் இந்த குழந்தை இங்க வரணும்? நம்மளை காப்பாற்றுவது யாரு இந்த குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தை பின்னாடியே போறாரு. அந்த குழந்தை நேரடியா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அம்மன் சன்னதி வழியாக உள்ள போய் கர்ப்பகிரகத்துல போய் அந்த குழந்தை மறைஞ்சு போயிடுது. அதை பார்த்த உடனே பீட்டர் பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். நான் அவனை உள்ள கூட நான் கும்பிடலையேம்மா, வெளியில கும்பிட்டதுக்கே என்னோட உயிரை நீ காப்பாத்திருக்க, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி கடந்தக்காக அவர் தங்கத்தாலான செருப்பு அம்பிகைக்கு கொடுப்பாரு. ஏன்னா குதிரையில பயணம் பண்ணும்போது அந்த குதிரையோட சோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பக்கமும் பாத்தீங்கன்னா செருப்போ அல்லது ஷூவோ போட்டாதான் அந்த காலை அதை வச்சு நம்ம இறுக்கி பிடிச்சி குதிரையை நம்மளால ஓட்ட முடியும். வெறுங்காலோட உட்காந்தா ஓட்ட முடியாது. அப்போ அதுக்கு அம்பிகைக்கு அந்த தங்க செருப்பு கொடுத்திருப்பாரு. இந்த தங்க செருப்புல வைரங்கள், பவளங்கள், முத்துக்கள், கோமேதகங்கள், மாணிக்கங்கள்லாம் பதிச்சிருக்கும். வருஷத்துல ஒரு நாள் மட்டும் அம்பிகை 5ஆம் திருநாள் அன்னைக்கு மட்டும் இந்த தங்க செருப்போட குதிரையை ஓட்டுற மாதிரி காட்சி கொடுத்திருப்பாங்க. அதுல அம்பாளை பார்க்கும்போது அப்படி ஒரு கம்பீரம் இருக்கும் அம்பாளுடைய முகத்துல. இதுல நமக்கு இந்த தர்ஷனத்துல அம்பாளை நம்ம தரிசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா வகையான வெற்றிகளும் கிடைக்கும். இந்த தங்க குதிரை வாகனத்துல சுவாமியும் அம்பாளும் தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில அனைத்து சுகங்களையும் பெறலாம். சரி, மீனாட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.